அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தற்போது தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இளையராஜாவின் இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாய் தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மனு குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இளையராஜாவின் இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாய் தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல நடிகர் அஜித் நடிப்புல வெளியாகி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியான படம் குட் பேட் அக்லி. இந்த படம் அண்மையில வெளியான நிலையில இந்த படத்துல பழைய பாடல்களான இளமை இதோ இதோ, அதே மாதிரி ஒத்த ரூபாய் தாரேன், ஏன் ஜோடி மஞ்சள் குருவி ஆகிய பாடல்கள் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு அந்த பாடல்களை தன்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்தியுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய பாடல்களை படத்தில் இருந்து நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்கள் பயன்படுத்த அனுமதி பெற்றதாக கூறியதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. தனது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியதற்கு பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதால படத்தின் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்கணும், உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடணும்னு சொல்லி கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில இளையராஜா தரப்புல வழக்கறிஞர் சரவணன் அப்படிங்கிறவங்க ஆஜரானாங்க. இதனையடுத்து அந்த குட் பேட் அக்லி படத்திலிருந்து 3 பாடல்களையும் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் இந்த மனு குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.